Hi friends, welcome to Vidiran TNPSC Academy. So TNPSC Max Reasoningல previous year question ஒன்று பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிள் தான். If fox equal to cat, then Xerox அப்படின்றதுக்கு ஈக்குவலாக என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இப்போ ஆப்ஷன்ஸ் எழுதிக்கிறேன். ஸோ பாருங்கள், இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டால் நமக்கு கொஷின் பேப்பரில் உள்ள கொஷின்ஸ் தான். ஓகேவா? ஃபாக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து கேட் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? CATன்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? இப்போ நமக்கு ஜெராக்ஸ் அப்படின்றத வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு நமக்கு இருக்குது, ஓக்கும் நமக்கு இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், எக்ஸுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டி எழுதிக்கிடுவோம். ஓகேவா? ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க, ஸோ ஸ்மால். அடுத்து இங்கே ஒரு எக்ஸ் இருக்கா, இங்கே வந்து ஒரு டி எழுதிக்கிறோம். அடுத்து ஓக்கு வந்து நமக்கு ஏன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ் என்னன்னு பாருங்கள். லாஸ்ட்டாக 2 டி இருக்குது, இது வராது. இங்கே சி இருக்குது, அதனால் இங்கே வந்து ஏ வரும் நமக்கு, அப்போ வராது. இங்கே ஏ வர்றது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆன்சர் தான். ஓகேவா? அப்போ மிச்சம் இந்த இஆர் அப்படின்றத அவங்க அப்படியே தான் எழுதியிருக்காங்க, இஆர் அப்படின்னு எழுதிட்டாங்க. அப்போ நமக்கு ஆப்ஷன்ஸ் வச்சு பார்த்தோம் அப்படின்னா TERAT இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் டி அப்படின்றதான் இந்த சமுக்கான ஆன்சர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்க்கலாம். சேனல் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.